ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பூண்டு சட்னி, அப்புறமா சோள இட்லி. பூண்டு சட்னிக்கு வந்து நம்ம நிறைய பூண்டை இந்த மாதிரி உரித்து வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் இதை நீங்கள் வதக்கியும் அரைக்கலாம். ஆனால் நான் இன்ஸ்டண்ட்டாக எப்படி வந்து வித்தின் 1 or 2 மினிட்ஸில் நம்ம வந்து இந்த பூண்டு சட்னியை ரெடி பண்ணிடலாம். பூண்டை ஃபஸ்ட்டு நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 200 கிராம்லேருந்து 250 கிராம் வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உரித்து எடுத்துக்கோங்க. இந்த சட்னி வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாது, டேஸ்ட்டும் மாறாது. கொஞ்சம் வரமிளகா நல்ல காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் காரமாக எடுத்துக்கலாம். எனக்கு கலர் தான் வேணும், காரம் கம்மியாக போதுன்னா காஷ்மீரி சில்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பழம், அப்புறமா உப்பு, இதெல்லாம் தான் வந்து தேவையான பொருட்கள் இந்த பூண்டு சட்னிக்கு. இந்த பூண்டு சட்னி வந்து இப்போ நம்ம தோசை கூட மசால் தோசை போடும்போதெல்லாம் அதில் அப்ளை பண்ணி போட்டால் கூட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சியில் வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் மெயின் என்ன அப்படின்னா தண்ணி ஊற்றாமல் இதை அரைக்கணும். தக்காளி பழத்துலேருந்து வர தண்ணியே போதும், நல்லா அரைப்பட்டுரும் சட்னி. அதனால் நீங்கள் இதுக்குன்னு தனியாக போய் தண்ணி ஊற்றி அரைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாற்றிடும். அதனால் தண்ணி ஊற்றாமவே அரைங்க. தாளிக்கிறதுக்காக கடுகு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். சட்னியை வலித்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். இந்த சட்னியை வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் தாளித்து இந்த சட்னியை தூக்கி தாளித்ததில் கொட்டி வதக்கவும் செய்யலாம். இல்லை இப்படி பச்சையாக வந்து தாளித்து கொட்டிட்டு அதை மூடியும் வைக்கலாம். இந்த பூண்டு சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோள இட்லி. இந்த சோள இட்லி செய்கிறதுக்கு வெள்ளை சோளம் வந்து நான் 2 கப்பு எடுத்திருக்கிறேன். இந்த வெள்ளை சோளத்தில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நார் சத்து ஜாஸ்தி. அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு விட்டமின், மினரல் அந்த மாதிரி எல்லா சத்தும் நிறைய இருக்குது இந்த வெள்ளை சோளம். சாப்பிட்டிங்கன்னா வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸு. இதில் வந்து டயாபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க கூட இந்த இட்லியை வந்து சாப்பிட்லாம். இதில் கிளைக்கமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ரொம்பவே கம்மி சோளத்தில். 2 கப் சோளம், 1 கப் இட்லி அரிசி, அதுக்கு வந்து 350 கிராம் உளுந்து, இதுதான் அளவு. இந்த கப்பில் வந்து நான் 2 கப் சோளம் எடுத்திருக்கேன், 1 கப் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். உளுந்து வந்து நான் இன்னொரு கப்பில் மெஷர் பண்ணி போட்டேன். இது வந்து தனித்தனியாக நம்ம எடுத்துக்கிட்டு இட்லி அரிசி தான் போடணுன்ட்டு இல்லை, நீங்கள் வேணா கூட ரெட் ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா கழுவிடுங்க. ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா கழுவணும். நல்லா கழுவிட்டு இது கூட வந்து உளுந்து போட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை வந்து நான் லாஸ்ட்டாக தான் சேர்க்குறேன், எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதனால் வெந்தயத்தை வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெந்தயத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி நிறையா ஊற்றி ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் மேலே நீங்கள் வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சாதான் அதில் இருக்கிற சக்தி எல்லாம் வெளிப்படும். மில்லட்ஸாக இருந்தாலுமே சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வைக்கும்போது அதோட இது நல்லாவே தெரியும். நீங்கள் மிக்சியில் வேணாலும் ஆட்டிக்கலாம், இல்லை கிரைண்டரில் வேணாலும் ஆட்டிக்கலாம். நல்லா பொதுன்னு வரணும். அப்போ தான் நீங்கள் ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக புளிச்சிடும். அதனால நான் அதையே யூஸ் பண்ணி அரைச்சிருக்கேன். மாவை அரைச்சி இந்த மாதிரி 2 பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொங்குறதுக்கு ஸ்பேஸ் விட்டு அந்த பாத்திரம் அந்த இதை எடுத்துக்கோங்க. ஒரே கிண்ணத்தில் ஊற்றி வச்சாலும் பொங்குறதுக்கு இடம் இருக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அப்புறம் இந்த மாதிரி மாவை வந்து காலையில் பொங்கினதுக்கப்புறம் நல்ல இட்லி ஊற்றுனீங்கனாலும் இட்லியும் சூப்பராக இருக்கும், தோசை ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 வேளை இட்லி ஊற்றிட்டு அடுத்த வேளை தோசை ஊற்றி அதுக்கப்புறம் பணியாரம் கூட ஊற்றிக்கலாம். இந்த மாவு பாருங்கள், இப்படி தான் நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. அதில் தான் நான் வந்து கரைச்சிட்டு இட்லி ஊற்றினேன். இந்த இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் உருளைக்கிழங்கு குருமாவும் தேங்காய் சட்னியும் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். நைட்டே வந்து உப்பு கலந்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சிடாதீங்க, ரொம்ப புளிச்சிடும். காலையில் வந்து அதில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.